Hi, this is Balaji. இப்போ வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் யூனிட் 5 பார்க்க போகிறோம். யூனிட் 5 வந்து மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கேலிப்ரேஷன், ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் டைப்ஸ். ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் காயில் அண்ட் மூவிங் அயன் மீட்டர்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் பவர், measurement of three phase power and energy meter and instrument transformer, CT na current transformer, PT na potential transformer. CTPT இன்றது அப்புறம் கிளாஸ்ல பார்க்கலாம், என்னன்ட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அப்புறம் டிஎஸ்ஓன்றது டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆக்சிலோஸ்கோப். நம்ம நார்மலாக சிஆர்ஓ யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக டிஎஸ்ஓ யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். அப்புறம் பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஎஸ்ஓட பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோ நான் போடுறேன். இப்போ டேட்டா அக்விசிஷன்னா டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது. டேட்டான்றது இங்கே வந்து வோல்டேஜ், கரண்ட், பவர் எல்லாமே டேட்டான்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் எலமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட், ஒன்று வந்து பேசிக் வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட், வேரியபிள் மேனிப்புலேஷன் எலமெண்ட், வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட், அப்புறம் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் பிளேபேக் எலமெண்ட் அண்ட் டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட். இதில் வந்து மெயினாக வந்து இந்த ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் முன்னாடி இன்னொரு இது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மெஷரன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷரண்ட்லேருந்து பார்க்கலாம். மெஷரண்ட் என்னென்னா எந்த வேரியபிள் வந்து மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக வந்து வேரியபிள் சொல்கிறாங்க. வேரியபிள்ஸ் மீன்ஸ் வோல்டேஜ், கரண்ட், பவர், டெம்பரேச்சர் நார்மலி 80 அப்புறம் வந்து ஹியூமிடிட்டி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் வேரியஸ் வேரியபிள் எலமெண்ட்ஸ், வேரியபிள் மெஷரன்ஸ். ஓகே, மெஷரன்ஸ் சொல்லுவாங்க. மெஷரன்ஸ் நான் மென்ஷன் இதான் மெஷரன்ஸ் சொல்லுவாங்க. வோல்டேஜ், கரண்ட், பவர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி. அது இல்லாமல் வேரியஸ் டிஸ்டன்ஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து மெஷரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மெஷரன்ட் நான் புரிஞ்சில்ல. அப்புறம் வந்து இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மீட்டர் எடுத்துட்டீங்க வச்சுங்க. எக்ஸாம்பிள் அம்மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா கரண்ட் தான் வந்து மெஷரன்ட். ஓகே, அம்மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் ஏ மெஷரன்ட். அம்மீட்டர் வந்து கரண்ட் தான் இன்புட்டாக கொடுப்பாங்க. அப்போ இது வந்து மெஷரன்ட் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறது வந்து மெஷரன்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் என்ன பார்க்கலாம். ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்றது பிளாக் டயக்ராம் ஷோ பண்ண மாதிரி யூ கேன் ரிமெம்பர் பெட்டர். ஃபஸ்ட்டு சென்சிங் எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுனால தான் ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட். ஃபஸ்ட்டு மெஷரண்ட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் இருக்கிறதுனால இது வந்து ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ பார்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அம்மீட்டர் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அம்மீட்டர் எடுத்துருக்கோம். அம்மீட்டரில் வந்து ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் இது ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் வித் த மெஷரண்ட்டில் வந்து எது ஃபஸ்ட்டு கான்டாக்ட் ஆகுதோ, ஒரு எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் ஆகிறது வந்து நார்மலாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அம்மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. அதாவது மெஷரண்ட்டை வந்து இன்புட்டாக கொடுக்கறது வந்து ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட். காயில் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெஷரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது. ஓகே, அதாவது ஃபாயில் தான் வந்து அம்மீட்டரில் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணுறது. ப்ரைமரி சென்சிங்கில் வந்து கொடுத்துப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரைமரி காயில் தான் வந்து ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் இன் அம்மீட்டர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்லேருந்து வர அவுட்புட்டை வந்து வேரியபிள் சென்சிங் எலமெண்ட் என்ன பார்க்கலாம். The output of the primary sensing element is not be suitable for actual measurement. அதாவது ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து நாட் சூட்டபிளாக இருக்குன்னு வச்சுங்க. ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் அவுட்புட் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஆக்சுவல் மெஷர்மெண்ட். நார்மலாக எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் எடுத்தீங்கன்னா
அவுட்புட் காயில், அவுட்புட் ஆஃப் காயில் வந்து கரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரண்ட்டு. அதை வந்து ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டில் கொடுப்பாங்க. அந்த ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் வந்து மேக்னெட்டாக மாறினா தான் அப்போ பாயிண்டரை வந்து டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஓகே, டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் மேக்னெட்டாக பிளேஸ் மேக்னெட் பிளேஸ் பண்ணுவாங்க. மேக்னெட் பிளேஸ் பண்ணுற டிஃப்ளெக்ஷன் வந்து உருவாகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட் இருக்கணும். கரண்ட் பாசிங் த்ரூ த காயில். மேக்னெட் வந்து இப்போ கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறப்ப மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட் ஆக்ட் ஆகும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்ட்ருமெண்ட் நோ நீட் வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட். அது இந்த வேரியபிள் எலமெண்ட் வந்துன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஓகே, இந்த எலமெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. டேரெக்டாக வந்து வேரியபிள் மேனிபுலேஷன் எலமெண்ட்டே இருக்கும். ஓகேவா, சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஓகேவா, இதான் வந்து நீங்கள் சொல்லியிருக்கேன். சம் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் நாட் நீட் வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்ஸ், whereas some instrument need more than one elements, more than one conversion element வச்சுருப்பாங்க. மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெஷரண்ட் மஸ்ட் பி ரீடைன் டூரிங் திஸ் ப்ராசஸ். இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது மெஷரண்ட் என்ன இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும். எந்த சேஞ்சும் பண்ணாது வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட். ஜஸ்ட்டு கன்வர்ஷன் மட்டும்தான் பண்ணும். அது மேக்னெட்டாக மாற்றுறது. இந்த நேரத்தில் கரண்ட் காயில் இருக்குன்னா அது வந்து கரண்ட் காயில் வந்து அப்படியே இருந்தால் பண்ணாது, மேக்னெட்டாக மாற்றுறது. கரண்ட் கொடுத்தது மேக்னெட்டாக மாறுதுல, அதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. கரண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு மேக்னெட்டாக மாறுது. தட்ஸ் ஒரு கன்வர்ஷன். இப்போ அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமரி சென்ஸ் பண்ணுறது. ஓகே, ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட் ஆல்ரெடி we know that. அடுத்து வந்து வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் மேனிபுலேஷன் எலமெண்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் பார்ட். இந்த ஃபங்க்ஷன் எலமெண்ட்லேயே வெரி காம்ப்ளிகேட்டட். ஃபஸ்ட் வந்து காயில் இருக்குது, ஒரு கம்மிட்டர் இருந்தால் காயில் இருக்குது. அந்த காயிலுக்கு வந்து கரண்ட் கொடுக்குறது தான் வந்து மெஷரண்ட். அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக மாறுறது வந்து வேரியபிள் கன்வெர்ட் ஆகுது. கரண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு மேக்னெட்டாக மாறுது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த காயில் மேக்னெட்டாக மாறணும்ல, அதுக்கு வந்து அந்த கரண்ட் வந்து பத்தலைன்னா இப்போ லெவல் அவுட்புட் ஆஃப் வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டில் வந்து அவுட்புட் வந்து பத்தலைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் அம்மீட்டரில் எடுத்துட்டிங்கன்னா கரண்ட் வந்து ஸ்மால் கொஞ்சம் கம்மியான கரண்ட் இருக்குது, மில்லி ஆம்ஸ் மைக்ரோ ஆம்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம், மூவிங் அயன் மூவிங் காயிலில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல. டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பாயிண்டர் மூவ் பண்ணுறது டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் தான். அது பத்தலைன்னா, அந்த டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது பத்தலைன்னா வேரியபிள் மேனிபுலேஷன் எலமெண்ட் வேணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டும் வேரியபிள் மேனிபுலேஷன் எலமெண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கண்டிஷனிங் எலமெண்ட் சொல்லுவாங்க. இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தா தெரியும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் டேட்டா கண்டிஷனிங் எலமெண்ட். சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இந்த எலமெண்ட் இருக்கும், இந்த எலமெண்ட் கம்பல்சரி இருந்தாகணும். ஓகே, இந்த எலமெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மேக்னெட் வந்து பாயிண்டரை மூவ் பண்ணுறது ரெக்வயர்டு பவர் இருக்கும். ஓகேவா, இந்த எலமெண்ட் வந்து வேணும்னா இருக்கலாம், இல்லை வேணான்னா எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் மேனிபுலேஷன் எலமெண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எலமெண்ட். ஓகே, வேரியபிள் மேனிபுலேட் பண்ணுற டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணால் இப்போ நம்ம நார்மலாக அம்மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் இருக்காது. ஓகேவா, டேரெக்டாக வந்து இதில் வந்து டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டோரேஜ்லாம் இருக்காது. ஓகே, ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்காது அம்மீட்டரில். டேரெக்டாக டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் எலமெண்ட் இருக்கும். சம் மீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்லேருந்து ஸ்டோரேஜ் போயிட்டு அதுக்கு ஸ்டோரேஜ்லேருந்து ப்ரெசன்டேஷன் எலமெண்ட்டுக்கு வரும். ஓகேவா, இங்கே டேட்டா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரெசன்டேஷன் எலமெண்ட்டுக்கும் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்டுக்கும் செப்பரேஷன் இருக்கும். ஓகே, அதாவது டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா வந்து ஒரு ஸ்டேஜிலேருந்து அதர் ஸ்டேஜுக்கு சென்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்லேருந்து அதர் ஸ்டேஜுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பேஜ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குன்னு வச்சுங்க, டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அது இங்கே வந்து செட்டாப் பாக்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து டிவியில் நம்ம பார்க்குறோம். ஓகே, தட் இஸ் அ ப்ரெசன்டேஷன் எலமெண்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் எலமெண்ட்றது டிரான்ஸ்மிட்டர். ஓகே, இங்கே அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் எலமெண்ட்றது எதுவும் கிடையாது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிட்டர் இருக்காது. ஏன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து வேறு இடத்துக்கு போகணும் தான் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஸோ
need the transmission element, the data conditioning and data transmission. Data conditioning is previous about the element, variable manipulation element, variable presentation element. Then the data conditioning element and data transmission together is this called intermediate stage in சொல்லுவாங்க. அதாவது இந்த மூணு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா intermediate stage. Intermediate IS ன்னு போடுறேன். intermediate stage. Okay, intermediate stage னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுதான் லாஸ்ட் எலமெண்ட். நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட்டாக இருக்கும். இது இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஓகே, திஸ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அதான் இந்த மூணு சேர்ந்து இன்டர்மீடியட் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட். இது டேரெக்டாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் இல்லாமல் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறது. இது அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக மெஷர் இஸ் டன் நீட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் எதுக்கு பண்ணோம்னா நம்ம பார்க்கறது. நம்மளால டிவி எடுத்துட்டிங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணிட்டோம். அது பார்க்கறதுக்கு வி ஹவ் டிவி இருந்தால் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அம்மீட்டர் எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக ஸ்கேல் தான் மெஷர் பண்ணும். பாயிண்டர் மூவ் ஆகிடுது. அந்த மூவ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மெஷர் பண்ணோம். நம்மள ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பாங்க. மெயினாக டேட்டா ப்ரெசன்டேஷன், இது ஸ்கேல் தான் டேட்டா ப்ரெசன்டேஷன். அது இல்லாமல் பாயிண்டர் இருக்கும். பாயிண்டர் ப்ளஸ் ஸ்கேல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட். நார்மலாக விஷுவல் டிஸ்பிளே, இது விஷுவல் டிஸ்பிளே. அப்சர்வர் பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ன்றது நம்பர். ஓகே, நம்ம யார் ஹியூமன் இருக்காங்களோ அவங்க தான் அப்சர்வர் சொல்லுவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட். ஓகே, திஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷனல் எலமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். Okay, I show one video in that this ammeter of an ampere meter. Please subscribe our channel. What is this? This ampere meter is industrial grade, used for mechanical ammeter companies work. In our lab we are going to open it. This ampere meter is from 0 to 200 amperes, and this is mostly used in welding This plant. is the plastic cover of where numbers are written. name, this is scale. Now open it. Let's see what's inside. The screws are there. Nickling. This is this is inside the ammeter inside we of- have. Yes. Yeah, this is this coil. coil, This is coil pointer we have. Yes. Coil This has is all 5 tons coils. moving coil. Okay. Oh, Now open this Look. thing. look at this. This is a pointer. This is a arranged. What's Okay, inside pointer we have This arranged. needle is connected with the small magnet, I think. Okay. Yes. Let's open it. What is this? This one. Let's see this. What is this thing? This is one a is construction. I connected saw with a tell small later on video and what is the the construction. magnetic flux. This is your magnet, produced coil. in Coil this we have coil. Move the needle. The coil is a primary sensing element. The Left coil to is a right. primary sensing element. Yeah. We can have the And coil needle will is energize, connected the with magnetic spring flux will be to generated. keep Okay. it one side. Okay. So it's here testing. If This is the the magnet is near that, the pointer is moving. Yeah, Okay. this is very Same sensitive. principle is operating. When Needle. magnet Look is at more, this, when look the at pointer is operating. Wow. So here. See here, Minor the field testing as permanent magnet. Wow. The testing. Will move it. This is the great. If this is a coil, this is a Oh coil, my we can God, this give the is- current. This is energized. This Based is on that, the pointer secret get of moved. this ampere So meter. this is the wiring. So wiring. Just Okay, wiring in the it coil. is used in We have to give the serial supply in both points. Okay. So the voltmeter is connected in the parallel. Voltmeter And means the connected in ampere parallel. meter is Ammeter connected means we with connected the in serial series. connection. The same connection only. Okay, same connection. between the load. This is There an is a example. magnetic Okay, they give field. putting the Oh magnet, my the God, pointer gate. check this one. This is a permanent magnet is principle. great. But here we have a Subscribe our coil. channel. Coil energized. Look at this from The current magnet will be Next time the we coil will energized. open a Energized means the helicopter. pointer will be get moved. And see what's subscribe inside. our channel. Ooh, You will thank you be- very much. Thank you. Thank you. If you have any doubt, put the comment in my channel. Okay, thank you.